அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்காவினுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை யாராவது வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் இந்த பூமிக்கு கடந்து வந்த போது அவர் ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அப்ப தேவகுமாரன் வரலையான்னு கேட்பேன். ஆமென். மனுஷகுமாரன் வேற யாரும் சொல்லல, அவரே தனக்குத்தானே சொல்லி கொண்ட ஒரு நாமம், நான் மனுஷகுமாரன். இந்த மனுஷகுமாரனுடைய ஆசை எது என்னை விட்டு இழந்து போச்சோ, என்னை விட்டு காணாமல் போனது எதுவோ அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறவர்கள் அதிகம். தேவன் யார் என்று தெரியாது, தேவனுடைய சத்தம் என்னவென்று புரியாது, தேவன் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார் என்பது தெரியாது, நான் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பது புரியாது. ஆனபடியினால் தேவ சத்தம் புரியாமல் இருக்கிறவர்களுக்கு சாத்தான் தன்னை யார் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். இதான் உண்மைங்க. பிசாசை எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலே போதும். பிசாசு உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சு நான் தான் உன்னுடைய தேவன் என்பதை நிரூபிப்பான். யாரு? உன்னுடைய தேவன் என்பதை நிரூபிப்பான். நீங்க அண்டசராசரங்களை படைத்த சிருஷ்டிகராகிய யாவாகிய யாஸ்வமேசியாவை தெய்வம் என்று வாயால் சொல்லலாம். இருதய பூர்வமாய் உங்களுடைய தேவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. ஏன்னா அவன் தான் உங்கள்கிட்ட கிரியை செஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா நீங்க அவனை தான் மகிமைப்படுத்திட்டு இருப்பீங்க. உங்களுடைய கிரியையினால, உங்களுடைய பேச்சினால, உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தினால உங்களுடைய இறைவன் யார் என்றால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன். ஏன்னா நீங்க காணாம போனவங்க இல்லை. ஏன்னா உங்களை பிசாசு கையில் வச்சிருக்கிறான். பிசாசுடைய கையில் இருக்கிற யாரும் என் தேவனுக்கு சொந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரூத் என்கின்ற ஒரு சகோதரி தன்னுடைய புருஷனார் இறந்த பிறகு மாமியாருடைய சத்தத்திற்கு, சபையின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து மணவாளனை சந்திக்க போன போது மணவாளன் சொல்கிறார், என்னை விடவும் உனக்கு அன்பானவன், உன் பக்கத்தில் இருக்கிறவன், உனக்கு மிகவும் வேண்டப்பட்டவன் ஒருவன் இருக்கிறான், நீ அவனிடத்தில் போ, அவன் உன்னை விவாகம் பண்ணுவதற்கு உனக்கும் அவனுக்கும் சம்மதமானால் நீ அங்கே விவாகம் பண்ணி அவனோடு வாழ்ந்து கொள். ஒருவேளை அவன் உனக்கு வேண்டாம் என்று சொன்னால் மறுபடி வா, நான் உன்னை என்னுடைய மஞ்சத்தில் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்ல. இதனுடைய ஆழம் அர்த்தம் என்ன? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் உனக்கு நெருங்கிய உறவின் முறையான், உன் சொந்தக்காரன், உன் புருஷன், உன் மாமா மகன். ஆனபடியினால் உறவின் முறையானோடு கூட நீ ஐக்கியப்பட்டிருக்கிறாய். இந்த ஐக்கியம் தேவனோடு கடந்து வர முடியாது. அவனை விட்டு வந்தால் என்னோடு கூட நீ வரலாம். அவனை விட்டு வரவில்லை என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்கு தேவையான பரிசு பொருட்களை தருகிறேன், வாங்கிக் கொள் என்று கொடுத்தான். அர்த்தம் புரிகிறதா? நீங்கள் யாரோடு இருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் தேவன், அவர்கள் உங்கள் புருஷன். ஆனபடியினால் சரீரத்திலும் ஆவியிலும் உங்களோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் என் தேவன் விரும்புகிறது அப்படிப்பட்டவர்களை அல்ல. அவர்களை ஓரங்கட்டி விடுவார். அவர்களாக பலமந்தம் பண்ணி கடந்து வந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்வாரே தவிர தேவன் அவர்களுக்கு எந்த கிரியைகளையும் செய்து அவர்களை தன்வசப்படுத்த மாட்டார். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கும் சொந்தமில்லாமல் தேவனுக்கும் சொந்தமில்லாமல் இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு.
இந்த கூட்டம் காணாமல் போன கூட்டம். இந்த கூட்டத்தை தேடிதான் என் பெருமான் இந்த பூமியிலே கடந்து வந்தார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஆமென், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளை மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு தவறி போச்சு. 99 ஆடுகள் அவனுடைய கைவசம் இருந்தது. ஆனால் இடையில் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு, பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் விட்டுவிட்டு தவறி போன ஆட்டை தேடி போகிறவன் என் தேவன். தவறி போன ஆட்டு இது யார் கையிலும் இருக்காது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய கையில் இருக்காது. இது தவறி போனது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? யாரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான்? நன்றாக புரிய வேண்டும். நம்மை ஆளுகிறவன் நம்முடைய அதிபதி என்று சொன்னால் நாம் யார்? அப்படியானால் என்னுடைய இறைவன் யார்? யார் எனக்குள் வாசம் பண்ணி என்னை அதிகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அவன் என்னுடைய அதிபதியாய், என்னுடைய மணவாளனாய், என் தேவனாய் அவன் என்னோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இவங்களை, இந்த பிசாசு சம்பாஷணை பண்றவங்க எல்லாம் தேவன் தேடுறதில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க தான் போராடணும். இந்த ஆள் எனக்கு வேண்டாம், அந்த ஆள் எனக்கு வேண்டாம்னு முடிவு பண்றது அவங்க வேலை. அப்போ உன்னோடு கூட இருக்கிறவனை நீ வேண்டாம் என்று வெறுத்து தள்ளிவிட்டு, எம்பெருமானாகிய யாவாகிய யாஸ்வமேசியாவை உன்னுடைய இரட்சகராய், உன்னுடைய மீட்பராய், உன் ஆத்மா மணவாளனாய் மறுபடி வந்து உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறவராய் நீ சேர்த்துக் கொண்டால் மட்டுமே அவர் உன்னிடத்தில் வருவார். அவராக உன்னிடத்தில் எந்த கிரியையும் செய்ய மாட்டார். அதனால்தான் இன்னைக்கு கஷ்டம் ஜாஸ்தி. பிசாசு வந்தா போகாது. ஏன் அப்படின்னா நம்ம தேவனிடத்தில் சரியா இல்லை. ஏன்னா ஒரு தண்டனைக்காக கொடுத்துருக்கிறார் பிசாசை. உங்களுக்கு புரியல. என் வீட்டில், என் பிள்ளைகளிடத்துல, என் பொண்டாட்டி இடத்துல, என்னிடத்துல பிசாசு ஏன் வந்ததுன்னு முதல்ல தெரியணும். வந்தது ஒரு தண்டனைக்காக. நான் தேவ சமூகத்தில் செய்த துரோகம், நான் தேவ சமூகத்தில் செய்த பாவம், பாவத்தின் நிமித்தமாக பிசாசு என்னை, என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆத்துமாவை வஞ்சித்து என்னை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். இது ஒரு நாள் நமக்கு இந்த குற்றபோதம் வராது, தெரியுமா? இந்த பிசாசு போனோம்னா முதல்ல குற்றம் என்னன்னு தெரியணும். குற்றத்துக்கு சரியான பதில் தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைக்கணும். தேவன் மன்னிக்கணும், சம்பந்தப்பட்டவங்க மன்னிக்கணும், நாம் அதிலிருந்து திருந்தணும். இந்த 3 காரியங்கள் நடந்தால் மட்டுமே தேவன் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்றை செய்வார். இல்லையானால் அவர் செய்ய மாட்டார். சும்மா போய் கிரியை எதையோ ஒன்றை செஞ்சுக்கிட்டு நடந்தோம்னா தேவன் நமக்கு எதையும் செய்வதில்லை. தேவன் தன்னை விட்டு போன புறஜாதியாய் நம்மை நினைப்பார். ஒரு நாள் அவருடைய பிள்ளையாக நம்ம பாவிக்க மாட்டார். நாம வேணா பிசாசு கூட இருந்துட்டு சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், இத்தனை வருடங்களாக ஆராதிக்கிறேன், தேவனுக்கு தசமமாக கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஆனபடினால் நான் தேவனுடைய பிள்ளை. நீ சொல்லாத, அவர் சொல்லணும். பெத்தவன் சொல்லணும், இது என் பிள்ளைன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் உன்னை பார்த்து சொல்லுவாரா? இல்ல உன்னை பிசாசானவன் பீடித்து அவன் உனக்கு அதிபதியாக இருக்கிறானா? இதுதான் கேள்வி. இந்த வார்த்தையினுடைய ஊடாய் நீங்கள் கடந்து போகிற போது நான் யார் என்கின்ற எண்ணம் நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன சொல்றார் அப்படின்னா, 100 ஆடுகளில் ஒரு ஆடு தவறி போச்சு என்றால் இடையன், நல்ல இடையன் ஒண்ணுதானே போச்சு, போன போயிட்டு போட்டு 99 நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா என்று சொல்லி நினைக்க மாட்டான். தன்னிடத்தில் இருக்கிற 99 ஆடுகளை விட்டுவிட்டு தவறி போன ஆட்டை தேடி போகிறவன் தான் நல்ல இடையன். ஆமென். இங்கு யாரும் தவறி போறதில்லை. தேவ சமூகத்தில் கடந்து வரவர்கள் தவறி போவதில்லை.
தவறான காரியங்களை செய்து இன்னொருவனுக்கு அடிமையாகி விடுகிறீர்கள்.